அதாவது இவங்க விஜய் ரசிகர்களை சீண்டாம இருந்திருந்தா அவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காரு. ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க, வேணுட்டே ட்ரெய்லரை ஏத்தி இந்த மாதிரி விஜயோட நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு திடீர் தளபதி பட்டோன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்துட்டு அவன் மைக்ல வந்து தளபதி தளபதினு வேணுட்டே ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணாங்க. விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நல்ல படமா இருந்தா கூட இதை வந்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா உண்மை என்னதான் ஒரு படத்துக்கு அவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அது நல்ல படம் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா தானா போய் பார்ப்பாங்க. அது ரசிகர்கள் பேஸ் பண்ணியே கிடையாது. ஆனா இன்னொரு உண்மை என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல பாதி பேர் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் தான். கண்டிப்பா விஜய் ரசிகர்கள் போய் பார்க்க மாட்டாங்க. அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். அஜித் ரசிகர்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் விஜய் வந்து அவ்வளவு தூரத்துக்கு பிடிக்காது, இல்ல அவர் வந்து ஆப்போசிட் ஆக்டர் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னா கூட விஜய் மேல ஒரு தனி பாசம் அஜித் ரசிகர்களுக்கு எப்போதுமே உண்டு. சோ வந்து ஒரு கடைசி படம்னு சொல்லி கூட நீ கிளாஸ் விட்டு இவ்வளவு தூரம் பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வரீங்களா, இந்த படத்தை எவன்டா பாக்கலான்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருமே பார்க்கல. சோ கிட்டத்தட்ட 25 கோடி தான் எடுத்திருக்கு. இந்த 4 நாள்ல தான் அவங்களோட படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது தெரிய வரும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற பல ட்ரெண்டிங் நியூஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க.